Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல எலாஸ்டிக் பேண்டட் சர்க்குலர் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் ரெடி பண்றத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுதான் நம்ம பாடிஸ். இந்த பாடிஸ்ல தொப்புளுக்கு மேல வேஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கீழே பிலோ வேஸ்ட் லைன் அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ப்ராடான சைட் ஹிப் சைட் அதையும் மார்க் பண்ணியிருக்கேன். சில பேருக்கு தொப்புளுக்கு மேலே ஸ்கர்ட் வேர் பண்ணாதான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு தொப்புளுக்கு கீழே வேர் பண்ணால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எங்கே வேர் பண்ணுறோமோ அங்கேருந்து நம்ம லென்த் மெஷர் பண்ணிக்கணும். இந்த சர்க்குலர் ஸ்கர்ட்டில் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேஷனுக்கு நம்ம ஹிப் மெஷர்மெண்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னாக்கா நம்ம கால் வழியாக ஸ்கர்ட்டை வேர் பண்ணும்போது ஹிப் சைஸ் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் சைஸ். அதை தாண்டி வெயிஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்கர்ட் ஏறணும். ஸோ அதுக்காக நம்ம கால்குலேஷனுக்கு ஹிப் மெஷர்மெண்ட்டையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெயிஸ்ட் ஆர் பிலோ வேஸ்ட் மெஷர்மெண்ட் நம்ம ஸ்கர்ட்டை எங்கே வேர் பண்ணுறோமோ அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எலாஸ்டிக்கோட லென்த் மெஷர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ்வலாக எந்த மாடல் ஸ்கர்ட்டுக்குமே வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டோட 2-3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிப்பாங்க. அதனால வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் கொஞ்சம் பெருசாகும். ஸோ ஹிப்பிலேருந்து மேலே ஸ்கர்ட் ஏறுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் வெயிஸ்ட்டு கூட எக்ஸ்ட்ரா இன்ச் ஆட் பண்ணுறது எல்லாருக்கும் கான்ஸ்டண்ட்டாக 2-3 இன்ச் ஆட் பண்ண முடியாது. வெயிஸ்ட்லேருந்து ஹிப்பு வரைக்கும் இருக்க சுற்றளவு டிஃப்ரென்ஸ் மினிமம் 2 இன்ச்சிலேருந்து மேக்ஸிமம் மோர் தேன் 10 or 12 இன்ச் கூட இருக்கலாம். பட் ஹிப் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது எந்த சைஸ் ஸ்கர்ட்டாக இருந்தாலும் ஒரே கால்குலேஷன் தான். ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போவுமே எலாஸ்டிக் பேண்டட் ஸ்கர்ட்டை ஹிப் மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்போவுமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ சர்க்குலர் ஆர் செமி சர்க்குலர் ஆர் எந்த மாதிரியான எலாஸ்டிக் பேண்டட் ஸ்கர்ட்டுக்கும் நமக்கு 3 அளவு மட்டும் இருந்தால் போதும். லென்த், வேஸ்ட் ஆர் பிலோ வேஸ்ட் அண்ட் ஹிப். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் பேண்ட்லேருந்தே லென்த் மெஷர் பண்ணிக்கிறேன். 21 இன்ச்சஸ். நான் பிலோ வேஸ்ட் லைன் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். 26 இன்ச்சஸ் இருக்குது. தென் ஹிப் மெஷர்மெண்ட் இருக்கிறதுலே ப்ராட் சைட் இதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். 28 இன்ச்சஸ் இருக்குது. இப்போ நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்ஸ் ஸ்கர்ட் லென்த் 21 இன்ச்சஸ், வெயிஸ்ட் ரவுண்ட் 26 இன்ச்சஸ். அதை வச்சு நம்ம எலாஸ்டிக் லென்த் கால்குலேட் பண்ணிப்போம். அண்ட் ஹிப் ரவுண்ட் 28 இன்ச்சஸ். அதுலேருந்து நம்ம ஹிப் ரேடியஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபைனல் அவுட்புட் ஸ்கர்ட் இப்படி தான் இருக்க போகிறது. இங்கே நம்ம எலாஸ்டிக் பேண்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கிளாத்தை தனியாக தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்கர்ட் லென்த் என்ன மெஷர் பண்ணியிருக்கோமோ அது கூட மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச், கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கர்ட்டோட டோட்டல் லென்த் 22.5 இன்ச்சஸ். நெக்ஸ்ட் எலாஸ்டிக் பற்றி பார்க்கலாம். 3/4 இன்ச் எலாஸ்டிக், 1 இன்ச். இந்த எலாஸ்டிக்கும் 1 இன்ச் அண்ட் இது 1.25 இன்ச் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு அப் டு 2 இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு 3/4 இன்ச் எலாஸ்டிக் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த 2 எலாஸ்டிக்கும் ஒரே குவாலிட்டியில் இருக்க எலாஸ்டிக்ஸ். இதுதான் யூஸ்வலாக நமக்கு ஷாப்பில் கிடைக்கும். இந்த 2 எலாஸ்டிக்கோட வித்தும் 1 இன்ச்சாக இருந்தால் கூட இதோட குவாலிட்டியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம்பேர் பண்ணும்போது திக்னஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம தொட்டு பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும். அண்ட் வெரி ஹார்ட் அண்ட் டைட் ஆல்சோ. இந்த எலாஸ்டிக்கோட வித் 1.25 இன்ச்சாக இருந்தாலும் எலாஸ்டிசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் திக்னஸும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். வெரி லெஸ் எலாஸ்டிசிட்டி இருக்கிற இந்த ப்ராட் எலாஸ்டிக் குழந்தைங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குவாலிட்டி திக்னஸ் எலாஸ்டிக்ஸ்லாம் சென்னை பாரிஸ் கார்னரில் டெய்லரிங் சப்ளைஸ் ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ எலாஸ்டிக் வித் மினிமம் 3/4 இன்ச்லேருந்து மேக்ஸிமம் 1.5 இன்ச் வரைக்கும் நமக்கு கன்வீனியண்ட்டான சைஸில் யூஸ் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் லென்த் அதோட எலாஸ்டிசிட்டியை பொறுத்து வெயிஸ்ட் ரவுண்டை விட மினிமம் 2 to 5 இன்ச் வரைக்கும் கம்மியாக எடுத்துக்கலாம். அண்ட் எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணும்போது இன்னும் ஒரு 1/2 இன்ச் கம்மியாகும். அம்பர்லா ஸ்கர்ட்டை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்க போகுது. நான் ஹிப் ரவுண்டோட ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை எடுத்துக்க போகிறேன். நம்ம கால்குலேஷனுக்கு ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால சீமிங்காகவோ ஃபிட்டிங்காகவோ லூஸ்க்காகவோ எக்ஸ்ட்ராலாம் எந்த வேல்யூவும் ஆட் பண்ண வேணாம். சிம்பிளாக ஹிப் ரவுண்டோட மெஷர்மெண்ட்டை கால்குலேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு ரேடியஸ் தெரிஞ்சாதான் கிளாத்தில் ஹிப் ரவுண்டுக்கு சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். அதுக்கு நம்ம ரேடியஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ சிம்பிளாக ஹிப் ரவுண்டை 6.28 டிவைட் பண்ணிட்டா போதும். கால்குலேஷன் டீட்டெயில்ஸ் தான் இது. பட் இதை பற்றிலாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு கூட இல்லை. நமக்கு ஹிப் ரவுண்டோட வேல்யூ என்ன இருக்கோ அதை 6.28ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். ஃப்ராக்ஷனில் வர வேல்யூவை வெரி க்ளோஸ் டு குவார்டர் ஃப்ராக்ஷனுக்கு இங்கே கொடுத்துருக்க மாதிரி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு கிளாத்தில் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி 4.53ன்ற வர வேல்யூவை ஜஸ்ட் ஒரு 0.5 தான் சொல்லிட்டு அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி 5க்குலாம் மாற்றக்கூடாது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 0.5 ரேடியஸ்க்கு நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சாலே நியர்லி 3.25 இன்ச்சுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். ஸோ ஸ்கர்ட்டோட சுற்றளவில் எக்ஸ்ட்ரா ஒரு 3.25 இன்ச்சு ஆட் ஆகிடும். ஸோ மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா மாதிரி க்ளோஸ் டு லெசர் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணாலே போதுமானது. ஆல்ரெடி ஸ்கர்ட் லென்த் 21 இன்ச்சஸ், சீமிங்காக 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஆர் வேல்யூ 4.5, டோட்டல் 27 இன்ச்சஸ். ஸோ 27 இன்ச்சஸ்க்கு கிளாத்தோட வித் இருந்தால் தான் நம்ம அந்த கிளாத்தை இந்த சர்க்குலர் ஸ்கர்ட்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம கிளாத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். கிளாத்தோட வித் வைஸ், லென்த் வைஸ், இந்த கிளாத்தோட வித் சைஸ் இந்த சர்க்கிள் அளவுக்கு இருந்ததுன்னா இந்த கிளாத்தை நல்லா ஃபோல்ட் பண்ணி சர்க்குலர் ஸ்கர்ட்டை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அம்ப்ரெல்லா ஸ்கர்ட்க்கு கிளாத்தை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க கிளாத் எல்லாத்தையும் வித் வைஸில் ஆஃப் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம பார்க்குற எல்லா மெட்டீரியலுமே காட்டன் மெட்டீரியல் வித் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ். பார்த்தீங்கன்னா இத்தனை டிஃப்ரெண்ட் வித் சைஸில் இருக்க மெட்டீரியல்ஸ் இருக்குது. லைனிங் மெட்டீரியலோட வித் சைஸ் 34 இன்ச்சஸ். 34 இன்ச் வித் இருக்கிற மெட்டீரியலில் அப் டு 2 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வித் வைஸ்லேயே ஃபோல்ட் பண்ணி சர்க்குலர் ஸ்கர்ட் ரெடி பண்ண முடியும். நம்ம எந்த லென்த்துக்கு ஸ்கர்ட் ரெடி பண்ணாலும் வித் வைஸில் ஆஃப் ஃபோல்டு பண்ணி ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம ஸ்கர்ட் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மணி வைஸ்லையும் சீப்பாக இருக்கும். ரயான், கிரேப், சிந்தட்டிக் மெட்டீரியலில் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் மெட்டீரியல் இருக்குது. வித் வைஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிளாத் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ரெடி பண்ண போகிற சர்க்குலர் ஸ்கர்ட்க்கு தேவையான வித்து சைஸில் கிளாத்தை நம்ம பிளான் பண்ணிட்டு வாங்கினா காஸ்ட்டும் கம்மியாக தான் ஆகும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நம்மக்கிட்ட இருக்க கிளாத்தோட வித்து சைஸ் இந்த சர்க்கிளோட ஒரு பக்கத்தை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிளாத்தை வித்து வைஸில் ஃபோல்ட் பண்ணாமல் லென்த் வைஸில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஆஃப் சர்க்கிளை கவர் பண்ணிட்டோம். இதை இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணி ஃபுல் சர்க்கிள்க்கும் கவர் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். மேலே நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக அதை விட்டுருணும். இதை ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 4 குவார்ட்டர் கிடச்சிடும். இதை நம்ம மார்க் பண்ணும்போது மேலே இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ரெண்டு பீஸையும் 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிட்டா நமக்கு தேவையான சைஸில் சர்க்கிள் கிடச்சிரும். நம்மளோட மெஷர்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது ஒரு சைடுக்கு 27, ஸோ ரெண்டு சைடுக்கும் சேர்த்து 54 இன்ச்சஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம வாங்கும் போதே 56 இன்ச்சஸ் வித் இருக்கிற இந்த ஃபேப்ரிக் வாங்கினா ஈஸியாக நம்ம 4 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஆர்எல்ஸ் கிளாத்தோட வித் கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்கர்ட்டில் பார்டர் ஏதாவது அட்டாச் பண்ணி ஸ்கர்ட்டோட லென்த்தை மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த எலாஸ்டிக்கை கவர் பண்ணுற கிளாத்தோட லென்த் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கர்ட்டுக்கு கிளாத் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹிப் ரவுண்டோட சைஸை மெஷர் பண்ணிக்கலாம். சுற்றளவு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அது கூட மினிமம் 6 இன்ச்சாவது நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த சர்க்குலோட ரேடியஸ் 4.5, பட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் அவுட்டரில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நமக்கு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸ்ட்ரெயிட் பீஸோட இந்த சர்க்குலர் பீஸை ஜாயின் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம சர்க்குலர் பீஸை கொஞ்சம் இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா அதோட அளவு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஹிப் ரவுண்டு கூட மினிமம் 6 இன்ச் ஆகுது எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் பேண்ட் கிளாத்தோட வித் எவ்வளோ எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். எலாஸ்டிக்கை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும். ஸோ நம்ம எடுத்துக்கிற எலாஸ்டிக் சைஸ் இன்டூ 2 டைம்ஸ் ப்ளஸ் ரெண்டு பக்கத்துலையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச். ஸோ 1 இன்ச் எலாஸ்டிக்கு 3.5 இன்ச் வித் இருக்க கிளாத் தேவைப்படும். இந்த மெத்தட் ஆஃப் ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். See you all in my next video. Have a great day.